மதுரைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ராமநாதன் என்ற தொழிலதிபர் வசித்து வந்தார். அவருடைய ஒரே மகன் விக்ரம், வயது 29, வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு சமீபத்தில் ஊருக்கு திரும்பியிருந்தான். அந்த பண்ணை வீட்டின் மிகப்பெரிய தோட்டத்தை பராமரித்து வந்தவள் மாலதி. வயது 35. எளிமையான பச்சை நிற சேலை, நீண்ட கருங்கூந்தல், மல்லிகைப்பூ அலங்காரம், முகம் முழுவதும் இயற்கையான அழகு. மலர்களை தன் குழந்தைகளைப் போல பார்த்து கொள்ளும் அன்பான பெண். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் முன்பே மாலதி தோட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவாள். ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி, கனகாம்பரம் என்று நூற்றுக்கணக்கான செடிகள் அவளது கைகளால் பசுமையாக இருந்தன. ஒரு நாள் காலை விக்ரம் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு ரோஜா செடியின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்த மாலதியை கவனித்தான். இந்த தோட்டம் இவ்வளவு அழகா இருக்க காரணம் நீங்கள்தானா என்று கேட்டான். மாலதி மெதுவாக சிரித்தாள். நான் இல்லை சார், அன்பா கவனிச்சா எல்லா செடியும் அழகா வளர்ந்திடும். அந்த பதில் விக்ரமின் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து அவன் தினமும் தோட்டத்திற்கு வர ஆரம்பித்தான். முதலில் செடிகளை பற்றி பேசினான், பிறகு மலர்களை பற்றி பேசினான். அதன் பிறகு மாலதியுடன் பேசுவதற்காகவே தோட்டத்திற்கு வர ஆரம்பித்தான். மாலதிக்கும் அது புரிந்தது. ஆனால் அவள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. ஒரு நாள் மாலை மழை பெய்ய ஆரம்பித்தது. தோட்டத்தில் இருந்த செடிகளை பாதுகாக்க மாலதி அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அப்போது விக்ரம் ஒரு பெரிய குடையுடன் வந்து அவள் அருகில் நின்றான். மழை நிக்கட்டும், பிறகு வேலை பண்ணலாம். இல்லை சார், இந்த செடிகள் கஷ்டப்பட்டு வளர்ந்தது, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா? மாலதி சிரித்தாள். எனக்கு பழக்கம். விக்ரம் அவளது கண்களை நேராக பார்த்தான். உங்களுக்கு ஏதாவது? ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டதும் மாலதியின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. ஏனெனில் பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவளை பற்றி அக்கறை காட்டியிருந்தார். நாட்கள் கடந்து சென்றன. விக்ரமும் மாலதியும் இன்னும் நெருக்கமானார்கள். ஆனால் அந்த நெருக்கம் இருவருக்கும் பயத்தையும் கொடுத்தது. விக்ரம் ஒரு பெரிய வீட்டின் வாரிசு, மாலதி ஒரு சாதாரண தோட்டக்காரி. இருவருக்கும் இடையே இருந்த சமூக வித்தியாசம் அவர்களை அமைதியாக இருக்க வைத்தது. ஒரு நாள் மாலை தோட்டத்தின் நடுவில் இருந்த மல்லிகை பந்தலின் கீழ் விக்ரம் மாலதியை அழைத்தான். அவள் வந்ததும் சில நிமிடங்கள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். மாலதி, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் மாலதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். விக்ரம் சார், இது தவறு. ஏன் தவறு? நான் யார், நீங்க யார்? இந்த காதலுக்கு எதிர்காலம் இல்லை. எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல மாலதி. உன் நல்ல மனசு மட்டும்தான் தெரியுது. மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல வருடங்களாக மூடி வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தும் வெளிவரத் தொடங்கின. ஆனால் அதே நேரத்தில் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். என்ன மறந்துடுங்க விக்ரம், அதுதான் நல்லது. அவள் அங்கிருந்து செல்ல முயன்றாள். அப்போது திடீரென ஒரு கடுமையான குரல் கேட்டது. மாலதி! இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே விக்ரமின் தந்தை ராமநாதன் கோபமாக நின்றிருந்தார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டார். நாளை முதல் நீ இந்த வீட்டில் வேலைக்கு வரக்கூடாது. மாலதியின் முகம் வெளிரி போனது. விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான். அப்பா! ஆனால் ராமநாதன் எதையும் கேட்க தயாராக இல்லை. மாலதி கண்ணீருடன் அங்கிருந்து ஓடிச் சென்றாள். விக்ரம் அவளை தடுக்க முடியாமல் நின்றான். அவர்களின் காதல் இங்கேயே முடிந்து விடுமா? அந்த இரவு முழுவதும் விக்ரமால் தூங்க முடியவில்லை.
மாலதியும் கண்ணீரும் தந்தையின் கோபமும் அவன் மனதை வாட்டிக்கொண்டே இருந்தன. அடுத்த நாள் அதிகாலையிலேயே தோட்டத்திற்கு சென்றான். ஆனால் வழக்கம்போல் மாலதி அங்கே இல்லை. மல்லிகை பந்தல் வெறுமையாக இருந்தது. ரோஜா செடிகள் கூட சோகமாக தெரிந்தன. அவளை பார்க்காமல் விக்ரமுக்கு அந்த இடமே உயிரற்றதாக தோன்றியது. பல இடங்களில் தேடிய பிறகு ஊரின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் மாலதி இருப்பதை அறிந்தான். உடனே அங்கே சென்றான். வீட்டின் முன் நின்று கதவை தட்டினான். கதவை திறந்த மாலதி அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். விக்ரம் சார், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான். நீங்க இங்க வரக்கூடாது. நான் வராம இருக்க முடியல மாலதி. மாலதி அமைதியாக தலை குனிந்தாள். விக்ரம் மெதுவாக அவளது அருகில் வந்தான். நீ என்ன காதலிக்கலையா? சில நொடிகள் அமைதியாக இருந்த மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. காதலிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை விக்ரமின் இதயத்தை மகிழ்ச்சியில் நிரப்பியது. அப்போ ஏன் என்னை விட்டு விலகுற? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ இல்லாம தான் என் வாழ்க்கை முழுமை இல்லாம இருக்கு. அந்த நாளிலிருந்து இருவரும் அடிக்கடி சந்தித்து பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களது காதலை ராமநாதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. விக்ரமுக்கு வேறு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். அதை அறிந்த விக்ரம் கடுமையாக எதிர்த்தான். நான் மாலதியை தவிர வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பெரிய சண்டை ஏற்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் ராமநாதன் தொழில் தொடர்பாக வெளியூர் சென்று கொண்டிருந்த போது கார் விபத்தில் சிக்கினார். அதிர்ஷ்டவசமாக உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் சில வாரங்கள் ஓய்வில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த செய்தியை கேட்ட மாலதி எல்லா கோபத்தையும் மறந்து பண்ணை வீட்டிற்கு வந்தாள். அவருக்கு தேவையான உதவிகளை அமைதியாக செய்து வந்தாள். மருந்து நேரம் பார்த்தாள். உணவு கொடுத்தாள். இரவு நேரங்களிலும் உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்று கவனித்தாள். ஒரு நாள் ராமநாதன் அவளை அழைத்தார். மாலதி, சொல்லுங்க ஐயா, நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினேன். இருந்தும் ஏன் என்ன பார்த்துக்கிற? மாலதி மெதுவாக சிரித்தாள். நீங்க விக்ரமின் அப்பா, அதுவே எனக்கு போதும். அந்த பதில் ராமநாதனின் மனதை உருக்கிவிட்டது. அன்று முதல் அவர் மாலதியை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு முழுமையாக குணமடைந்தார். ஒரு மாலை விக்ரமையும் மாலதியையும் தோட்டத்திற்கு அழைத்தார். அவர்கள் இருவரும் பதற்றத்துடன் வந்தனர். ராமநாதன் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு புன்னகையுடன் பேசினார். நான் ஒரு பெரிய தவறு செய்துட்டேன். விக்ரமும் மாலதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பணமும் பதவியும் வாழ்க்கையை நடத்த உதவும். ஆனா நல்ல மனசுதான் குடும்பத்தை நடத்தும். பிறகு மாலதியை பார்த்தார். இந்த வீட்டின் மருமகளா வர உனக்கு சம்மதமா? மாலதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. விக்ரம் நம்ப முடியாமல் நின்றான். சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் முதல் முறையாக காதலை பகிர்ந்த அதே மல்லிகை பந்தலின் கீழ் திருமணம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. விக்ரம் மாலதியின் கையை பிடித்தபோது அவள் கண்களில் பல வருடங்களுக்கு பிறகு உண்மையான நிம்மதி தெரிந்தது. காதலுக்கு வயதும் இல்லை, பணமும் இல்லை. உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதும் என்பதை அவர்கள் வாழ்க்கை நிரூபித்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.